ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. அப்படி இல்லை, ஏன்னா ஒரு சம்பவம். ஏன்னா இப்போ வர வந்து பிசி தொல்லை வர தாங்க முடியல. உண்மையில் நான் நாட்டில் வந்து என்னெல்லாமோ நடக்கு, எங்கெல்லாமோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உண்மையில் இப்போது நம்ம வந்து அம்பாசமுத்திரத்தில் கூட பார்த்தீங்கன்னா பேன்சி கடையில், அப்புறம் வந்து ஜவுளி கடையில் வந்து பெண்கள் கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களாம் நைட்டு நிம்மதியாக வந்து போக முடியல. ஏன்னா வந்து இப்போ நான் இருங்க, இப்போ நான் கடைசியில் சுற்றி விளைச்சவங்களுக்கு வந்து நான் எங்கே வரும் தெரியும். இல்லை குடிச்சிட்டு பின்னாடி போகிறது, கை பிடிச்சி இழுக்கிறது அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் போயிட்டு வந்து தடுக்கிறதுக்கு இது இல்லை. இன்னொன்று அப்புறம் வந்து ஆசாமிகள், காஜி ஆசாமிகள், ப்ளஸ்ஸு கஞ்சா, போதைப் பொருட்கள், அப்புறம் களவு, கொள்ளை, அப்புறம் பாலியல் கற்பழிப்பு, அந்த மாதிரி நாய்கள்லாம் போயிட்டு இது பிடிக்க முடியல. இங்கே இந்த பைக்கில் ஏன் இந்த மாதிரி அந்த பெயிண்ட் அடிச்சிருக்க, வண்டிலேயே அந்த மாதிரி வேகமாக போகிற. நான்லாம் கிட்டத்தட்ட திருந்தி வந்து பல வருஷம் ஆகுது. முன்ன மாதிரிலாம் அந்த அடாவடி பண்ணாமல் தான் நான்லாம் எங்கேயோ போயிருப்பேன். அப்போது அங்கங்கே பைக்கில் இப்போ வந்து ஆக்சிடெண்ட் தான் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய நடக்குது. நான் அப்படி வாழை சுட்டிட்டு நீட்டாக சொல்கிற மாரி என்னென்னா அந்த இருக்கடம் தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளும் வந்து அந்தளவுக்கு பெரிய ஆள் இல்லை. நமக்கும் ஃபேமிலி சப்போர்ட்டு நிறைய சப்போர்ட் இருந்தாலும் நம்ம என்னத்தை கொண்டு போகிறோம் போகும்போது. என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நாட்டில் வந்து எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த மாதிரி அதை போய் பாருங்கள். சும்மா இந்த மாதிரி என்னென்னா அந்த மாதிரி இந்த வண்டிக்கு இந்த இது இருக்கா, லைசன்ஸ் இருக்கா, வண்டிக்கு புக் இருக்கா, நீ இது போடல, ஹெல்மெட்டு போடல, அப்புறம் அந்த மாதிரி வண்டி ஏன் அந்த அவ்வளோ சவுண்ட் இருக்குது, இங்கே வண்டி அவ்வளோ சவுண்ட் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, ஃபைன். நீங்கள் என்னென்னா வந்து இப்போ நீங்கள் வந்து சொல்கிறத பார்த்தா நான் இது சட்டப்படியே வரேன். பைக்கு வந்து விலை கொண்ட பைக்கெலாம் சவுண்டு இருக்க தான் செய்யும். கேளுங்க, இப்போ வந்து 3 லட்ச ரூபா பைக் அடிக்கினா அதுக்கு வந்து அந்த ரேட்டுக்கு சவுண்ட் இருக்கும். அப்போல்லாம் பார்த்தா இந்த புல்லட் இருக்குது, ஜாவா, மேக்ஸிமம் அப்போல்லாம் அந்த புல்லட்லாம் சவுண்ட் என்ன இருக்கும், அதுக்காண்டி இந்த கீழே எதாவது முடியுமா, கழட்டி விட முடியுமா? அப்போல்லாம் கழட்டி விட்டால் வந்து இந்த ஊர் தான் இருக்குமா, இல்லை அந்த நாடு தான் தாங்குமா? அப்போல்லாம் பார்த்தா இந்த புல்லட்டில் சவுண்டு எவ்வளோ வரும். அப்புறம் வந்து யமகலா சவுண்டு அப்படி வரும். ஸோ என்னென்னா அந்த மாதிரி சில்லற வேலைகள்லாம் பார்க்காதீங்க தயவுசெய்து. போயிட்டு உங்களுடைய டியூட்டியை மட்டும் பாருங்கள், என்னென்ன ஒர்க்கு அதை மட்டும் பாருங்கள். சும்மா இந்த மாதிரி சார்ஜெட் போட்டுக்கிட்டு அவன் பாட்டு கீழே விழுந்து அவன் பாட்டு சாவுதான். நம்ம சொல்லி அவன் எப்படி கேட்க முடியாது. நம்ம என்ன செய்ய, நாட்டில் எவ்வளோ பக்கம் நிறைய விஷயங்கள் கெடுதல் நடக்குது, எவ்வளோ பெண்கள் பாதுகாப்பு இல்லை, எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம அதை போய் நீங்கள் முதல்ல வந்து பாருங்கள் சார், தயவு செய்து. ஏன்னா முடியல, ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போது எனக்கே எப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் என்ன பாடுபடுத்துவீங்க. போயிட்டு வந்து ஒழுங்கான உண்மையான இதை பாருங்கள், டியூட்டி பாருங்கள். போயிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு ஏன், நீங்களே சொல்லுங்கள்.